கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 103ஆம் சங்கீதம் 13, 14 ஆகிய வசனங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நைட் நேரத்திலே யாராவது புதுசா இணைந்திருந்தால், என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை இப்படி இருக்கு, என் குடும்பத்துக்கு கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு இரக்கம் கிடைக்குமா அப்படின்னா இரக்கம் கிடைக்கும். அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குறார். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் அவர் இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை நோக்கி நாம் உண்மையாக கூப்பிடும்போது, தீமையான காரியத்தை வெறுத்து நாம் கூப்பிடும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். நமக்கு இறங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, பெருமையான காரியத்தை யோசிப்பீங்க. நான் இப்படி செஞ்சுட்டேன், என்னையால தான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை யோசிப்பாங்க. கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உன்னை மண் என்று நினைவு கூறுகிறார். என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி நான் சொல்லக்கூடிய சில காரியங்கள் உண்டு. செத்தா மண்ணு அப்படிம்பேன். ஃபர்ஸ்ட் அழுவாங்க, அப்புறம் இந்த பாடி எப்போ தூக்குறாங்க அப்படிம்பாங்க. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. உயிரோடு இருக்கும்போது நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், தீமையான கருத்து வெறுக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு நீதியை பின்பற்றி உண்மையா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நம்மளால முடிந்தால் நம்ம நன்மை செய்வோம், தீமை செய்யாம இருப்போம். முதல்ல இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபிப்போம். நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல என்று எழுதப்பட்டிருக்கு. எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். நமக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்ம உண்மையிலேயே உணர்ந்து அவருடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கும் போது எந்தெந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போறோமோ அந்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அதை நம்மளும் கொஞ்சம் ஞாபகம் வச்சா நலமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், பிரிஞ்சு போயிடுவாங்க. கெட்ட வார்த்தை, சந்தேகம், அவிசுவாசம், குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு போறதுக்கு கசப்பு, இன்னுமா வைராக்கியம், வீட்டுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடக்கும். இந்த பூமியில சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் ஒரு குடும்பத்தை இணைத்து வைக்கிறார். பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கும்போது சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். அதை நம்ம மறக்கவே கூடாது. மண்ணாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை தந்தார். அவருடைய பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் நமக்கு சகல விதமான காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் வேதம் சொல்கிறது, தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு உலகத்துக்குள்ளே 1000 காரியம் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது காரியம் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்கு, இதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க அப்படி நம்ம கேட்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சுதியும் ராஜா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இந்த இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்திலிருந்து ஜெபிக்கணும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், உங்கள் பிள்ளைகளோட சூழ்நிலை என்னன்னு சொல்லி உமக்கு தெரியும்ப்பா. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எங்களை மண்ணென்று அப்பா நினைவு கூறுறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள் முழுது கர்த்தர் பாதத்து கிருபைக்காக நன்றி. புதுசாக இணைந்திருக்காங்க, உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கிருபையில் நிரப்புங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, தயவாக மன்னிங்க. இந்த நாள் முழு கர்த்தர் பாதுகாத்து எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. எங்கள் கூட நீங்கள் இரவும் போலமாக இருக்கிற கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே பலவிதமான சூழ்நிலை பல தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, பல பிரச்சனையில் வியாதியில் பலவீனத்தோடு படுக்கையில் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தீர்காயுஸ் தாங்க. உங்களோட அக்கிரமம் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியர் எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமான விடுதலை கொடுங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த குடும்பத்தில் படுக்கையில் மரண தருவாயில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. இந்த நாள் முழுவதும் சகல காத்திலும் கத்தரக்கூடாது கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக போராடுறாங்கப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல யாரெல்லாம் அப்பா இரவணத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கத்தர் மனமிறங்க வேண்டும்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கடனுங்க அந்த உபத்திரத்தை கத்தர் மாற்றி கொடுங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டுடுங்க. எல்லா குடும்பத்துக்கும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டுங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திக்க வேண்டும். தேவனர்லி அப்போ மினிஷானில் நம்முடைய கரத்தில் அமைகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் பொருட்படுத்துங்க. கற்பனையாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமாக இருக்காங்க, தாய்மொழியும் ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகளெல்லாம் கற்று சந்தித்து பிள்ளையோட வாழ்க்கையில் திருமணத்தை கற்று நடத்தி விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் அப்பா கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாத பல சூழ்நிலை அந்த எல்லா காரியத்தையும் கற்று மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தை கற்று ஆசீர்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சில குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. அந்த குடும்பத்துடைய குறைகளெல்லாம் மன்னித்து அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்கப்பா. விக்கிர வழிபாடில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போய் அருவருப்பான காரியத்தில் பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எந்தெந்த வீட்டு ரொம்ப எந்தெந்த ஆவியில் கிரீசி கொண்டுக்கோ அந்த எல்லா சத்துரும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிவிடட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே கத்தரா இயேசு ராஜா இறங்கி வாங்கப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே வாங்கப்பா, என் குடும்பத்தில் வாங்கப்பா. எந்த குடும்பத்தில் நைட் நேரத்தில் கலக்கத்தோடு குழப்பத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு மரண பயத்தோடு தற்கொலை எண்ணங்களோடு நிறைய குடும்பத்தில் பிரிவினை, எந்தெந்த குடும்பத்தில் கணவர் இல்லாமல் சில குடும்பத்தில் விதவையோடு எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்தர் சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் சந்திக்கணும்ப்பா. விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்துக்குள்ளே உள்ளத்தில் பாரம் தான் இருக்குப்பா. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா, நீக்கி போடுங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும். நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டணும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் கூட இருந்து ஆசிரியங்க. எந்தெந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி கொடுங்க. நைட் நேரத்தில் அப்பா வேலை பார்க்குறாங்க, டிரைவிங் எல்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க. வெளியில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கத்தர் பாதுகாப்பு தாங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்க, வீடு வாசல் இல்லாமல் வெளியே தங்கியிருக்காங்க. எத்தனையோ சூழ்நிலை தனிமையில் திக்கற்ற பிள்ளை இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கத்தர் பொறுப்படுத்துங்க. கத்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கத்தர் பொறுப்படுத்தும். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவர் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்கள் ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.